சார், நான் தமிழரசன் பேசுகிறேன். எக்ஸ்எம்எல்ஏ கருணாகரன் சொல்லியிருந்தார் இல்லையா? சார், தமிழ் வணக்கம். நான் தியாகராஜன், மினிஸ்டர் பிஏ. அன்னைக்கு நடந்ததெல்லாம் மனசில் வச்சுக்க கூடாது, மன்னிக்கணும். இல்லை இல்லை, அதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம்ண்ணே. வாங்கண்ணே, வாங்க. உங்களுக்கு பார் லீஸுக்கு எடுத்து கொடுக்கணும்னு கருணாகரன் ஃபோனில் சொன்ன உடனே எங்கள் மினிஸ்டர் உடனே செஞ்சு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு. சரிங்க சார். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். நம்ம தொகுதியிலேருந்து பாத்திர கடைக்காரங்க, ஜவுளி கடைக்காரங்க, நகை கடைக்காரங்க எல்லாரும் கட்சி நிதி கொடுக்கறதுக்காக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க சார். நான் அவங்க போன உடனே உங்களை கூப்பிடுறேன், சரியா? சரி சார், ஒரு சின்ன சந்தேகம். என்ன, நீங்க நிதி கொடுக்க போறீங்களா? இல்ல, கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? கேட்டா தப்பா எடுக்கத்தான் செய்வோம், கொடுத்தா வாங்கிக்கிடுவோம். அதான் எங்க கொள்கை. அது இல்லைங்க. வேற இது, போன தேர்தல்ல ஆ. கருணாகரன் எதிர்க்கட்சி சார்பா உங்க மந்திரி எதிர்த்துன்னு போட்டி போட்டு தோத்து போயிட்டாரு. ஆமா, இப்ப எப்படி அவர் சொன்னா இவர் கேக்குறாரு? அரசியல் பிசினஸ்ல இதெல்லாம் சர்வசாதாரணம் சார். தேர்தல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆளு மேடையை போட்டு அவரை திட்டுவாரு, அந்த ஆளு மேடையை போட்டு இவரை திட்டுவாரு. இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேயே ஓடிக்கிட்டு இருக்கோம். சாயங்காலம் கல்யாண வீட்டில் மீட் பண்ணிட்டாங்கன்னா கட்டி பிடிச்சிக்குவாங்க. என்ன ஏதுன்னு கேட்டீங்கன்னா, கொள்கை ரீதியா நாங்க எதிரிகள், மற்றபடி நண்பர்கள் தான் சவுண்டா ஒரு பேட்டியை கொடுத்தா போச்சு. நாளைக்கு திடீர்னு ஆட்சி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இவர் கேட்குற உதவியை அவர் செஞ்சுட்டு போறாரு. தட்ஸ் ஆல். அப்ப இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ஓட்டு போடுற மக்கள் தான் முட்டாளுங்க. ஒரு சின்ன திருத்தனை, மக்களும் தானே அரசியல் பண்றாங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, ஆளுங்கட்சி எம்எல்ஏயும் எதிர்கட்சி எம்எல்ஏயும் ஒருத்தர் மேடையை போட்டு மாறி மாறி திட்டிட்டு மற்ற நேரங்களில் கட்டி பிடிச்சி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா பார்க்குற மக்கள் விரும்புவாங்களா? மாட்டாங்கண்ணே. அடுத்த தேர்தலில் ரெண்டு பேரையுமே துரோகிங்கன்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிருவாங்க. இங்கே யாருமே முட்டாள் கிடையாது. நீங்க வெயிட் பண்ணுங்க. வாங்க. அவர் சொன்னதுலேயும் நியாயம் இருக்கு. ஆனா முதல்ல சொன்னதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அரசியல்வாதிகளோட அடிப்படை தத்துவம் என்ன தெரியுமாண்ணே? மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறவன்ட்ட பணத்தை இல்லாதவன்ட்ட ஓட்டை வாங்கிட்டு தனக்கு மட்டும் நல்லது பண்ணிக்கிறது. பணம் இருக்கவன்ட்ட கட்சி நிதி வாங்குறவன் இல்லாதவனுக்கு எப்படி நல்லது பண்ணுவான் சொல்லுங்க? அது என்னமோ உண்மைதான். சரிங்கண்ணா, சரிங்க, சரிங்க சார். தமிழ் வாங்க. நீ பார்த்துட்டு வா தமிழ், நான் இங்கேயே இருக்கேன். சரி, வந்துடுறேன். வாங்க. அண்ணா, பார் லீஸுக்கு எடுக்கிற விஷயமா கருணாகரன் ஃபோனில் உங்ககிட்ட சொன்னார்ல தமிழரசன். உட்காருப்பா. தேங்க்யூ சார். மாசம் மாசம் என் மூஞ்சே பார்த்துட்டு நிக்காம ஏசி ஆன் பண்ணியா? அண்ணே, ஏசி ஆன்ல தானே இருக்கு. தம்பி எங்கனையோ பார்த்த மாதிரி இருக்கு. எந்த ஊரு? திருநெல்வேலி. உங்க அப்பா பேர்? அறிவுடை நம்பி. நான் திரும்ப வருவேன்னு நீ எதிர்பார்க்கல பாண்டி. நம்பி மவனா நீ? இது அப்பமே சொல்லியிருக்கலாம்ல. என் நெருங்கிய நண்பனோட மவைய. ஓ, உங்க அப்பா அப்பமே நம்ம கட்சி கவுன்சிலர். இப்ப இருந்திருந்தாருன்னா பெரிய பொறுப்புல இருந்திருப்பார். சொல்லு நம்பி, நான் என்ன பண்ணணும்? அண்ணா, நம்பி இல்லைண்ணே, தமிழரசன். தம்பி உருவத்தில் நான் நம்பியை தானே பார்க்கேன். ஓ, அதான் அப்படி கூப்பிட்டேன்.
சொல்லு தம்பி, நான் என்ன செய்யணும்? எங்கள் ஏரியாவில் உள்ள ஏசி பாரை லீஸ்க்கு எடுத்து தரணும். எங்கனையோ இருக்க பார் எடுக்கிறதுக்கு பதிலாக சென்ட்ரலுக்கு பின்னால் இருக்க பார் எடுத்து தர, கலெக்ஷன் நல்லா பார்க்கலாம்ல? தேங்க்யூ சார். ஆனா அந்த பாரை கவுன்சிலர் அன்பழகன் மச்சானுக்கு கேட்டிருந்தாரு. நீங்க கூட எடுத்து கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்க. உன்னோட பெரிய அழவா இருக்கே. யாருக்கு எப்போ எதை தரணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ நான் சொல்லுறதை மட்டும் செய். ஆ. நீ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பார் டெண்டர் எடுக்கிற அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கார்பரேஷன் ஆஃபீஸில் கொடுத்துரு. மற்றதை நான் பார்த்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். எப்போ எது வேணும்னாலும் கூச்சப்படாமல் வந்து கேட்கணும். தம்பி, நம்ம ஆளியா பார்த்துக்கிடணும். சரிண்ணே. வேற வேற எதுவும் இல்லை சார். கட்சிக்காரனும் நிறைய பேர் காத்திருக்கானோ, இல்லைன்னா நிறைய பேசலாம். ரொம்ப நன்றி சார். சரிப்பா, தேங்க்யூ சார். போயிட்டு வா. வரேன் சார். நல்லது. அண்ணா, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இது நல்ல வேளை, தமிழரசன் நம்ம ஆளுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இது தெரியாம நம்ம செல்வா தமிழை முடிச்சே ஆகணும்னு சுத்தி தலையிறானே. சுத்தாம தெளிவா சொல்லுவேன். நம்ம செல்வா மேல ஒருத்தன் கை வச்சிட்டான்னு சொன்னான்லண்ணா, இது இந்த தமிழரசன் தான். இவன் அடிச்ச அடியில தான் நம்ம செல்வா காலத்துக்கும் காலர் பெல்ட் போடும்படி ஆகிப்போச்சுண்ணே. அந்த கோபத்தில் தான் செல்வா தமிழை தீர்த்து கட்டுறதுக்கு நாள் குறிச்சிட்டாண்ணே. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, தமிழ் நம்மாளு தான் அப்படின்னு சொல்லி செல்வத்தை ஆஃப் பண்ணிடுவேண்ணே. நீ ஒன்றும் பிடுங்க வேணாம். நான் சொல்லுறதை மட்டும் செஞ்சா போதும். செல்வாக்கு போன போட்டு இது சரி. கருணாரனுக்கும் தமிழரசனுக்கும் என்ன சம்பந்தம்? தெரியலண்ணே. செல்வா லைன் பிஸியா இருக்குண்ணே. உங்க ஆளு கருணாரனை பார்க்கையில இந்த பய தமிழரசனை பத்தி கேட்டு பாரியா? நீங்க சொன்னதுல இருந்து நான் அவரை பார்க்கறது இல்லைண்ணே. கருணாரன் தமிழரசனை என்கிட்ட சும்மாலாம் அனுப்பல. இதுக்கு பின்னால பெரிய திட்டம் இருக்கும்ல. இந்த பாரு, நீ கருணாரன் ஊருகார பைய, அவன் சாதிகார பையன் தெரிஞ்சேதான் என் பிஏவா வச்சிருக்கு. மறுபடியும் திட்டமா சொல்லுதேன். இங்கே நான் என்ன பேசுதேன், ஏது செய்தேன், நீ ஏதாவது செய்தி கருணாவுக்கு போகுதுன்னு தெரிஞ்சா அப்புறம் உனக்கு சங்குதாம்ல என்ன? செல்வா லைன்ல வராருண்ணா. வணங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. ஒருத்தன் மேலே கையை வச்சிருக்கான். நீ பொட்ட பையன் மாதிரி அமைதியாக இருக்க. வயசாயிடுச்சாடு? இல்லைண்ணே, வந்து இந்த விளக்கமெல்லாம் வேணாம். நீ ஆம்பளைன்னா 2 நாள் அவன் கதையை முடிச்சுட்டு எனக்கு பேசு. முடிச்சிடறேண்ணே. எந்த இடத்துல என் பேர் வெளியில் வரக்கூடாது. நிச்சயமாண்ணே. அப்ப தமிழரசனுக்கு பார் லீஸுக்கு எடுத்து கொடுக்கறத அப்படியே விட்டுறலாமாண்ணா? எடுத்து கொடுக்கலன்னா கருணாகரன் வருத்தப்படுவாப்புல. அதை இன்னைக்கே பேசி தமிழரசன் பேருக்கு எடுத்து கொடுத்துரு. சரிண்ணா. அவன் செத்த அப்புறம் அது அன்புக்கு தானே போக போகுது.